இன்னைக்கு நிறைய பேர் மனசில் வர்ற கேள்வி, எங்கிட்ட கவுன்சிலிங்கில் நிறைய பேர் பேசுறது, வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது, என் வாழ்வின் நோக்கம் என்னன்னே தெரியல, நான் எதுக்கு பிறந்தேனே எனக்கு தெரியல, எதுவும் பெருசாக என் வாழ்க்கையில் நடக்கலை, என்னோடய ரோல் என்னன்னே தெரியல, எனக்கு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது. இப்படி நிறைய பேசுகிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு. அதுவும் முக்கியமாக இதை நான் அதிகமாக பார்க்குறது பெண்கள்கிட்ட. ஒரு நடுத்தர வயதுன்னு வரும்போது 35-40 வயசு ஆன பிறகு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாகுது. சில பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் நான் வேலையை விட்டுட்டேன், கல்யாணம் ஆனப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க அல்லது திருமணமாகி போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில், கணவரும் வேலைக்கு போய்ட்றாரு. இது ரொம்ப திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு சினாரியோ. இப்போ எனக்கு வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சிங்கன்னா, நான் பிற்போக்குவாதியாக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் என்னோட தாய், என்னோட மாமியார், அவங்க இன்னும் ரொம்ப வயசானவங்க, இவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என் தாய் கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவங்க, படிச்சிருக்காங்க. ஸோ புக்ஸை படிப்பாங்க, மற்றபடி எங்களை வளர்த்தது போனது இப்படி. அவங்க நான் ஏன் பிறந்தேன்லாம் கேட்டதே கிடையாது. மாமியார் பார்த்தீங்கன்னா படிப்பறிவே கிடையாது, அவங்க அம்மாவை விட ரொம்ப வயசானவங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டிலையே எங்கள் மாமியார் தான் எல்லாமே. எங்கள் மாமனார்லாம் எங்கள் மாமியாரை பார்த்து பயப்படுவார், அவள் கத்துவா, அவளை கேளு முதல்ல, கிழவி கத்துவா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்ந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் பர்பஸ் இன் லைஃப் அதுதான்றது கிடையாது. அல்லது ஏதோ ஒன்று போய் ஒரு பெரிய சினிமா எடுத்தாதான் பர்பஸ் இன் லைஃப்னு கிடையாது, பிஸ்னஸ் பண்ணாதான் லைஃப் பர்பஸ் இன் லைஃப்னு கிடையாது. நமக்கு என்ன ரோல் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் வருது, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டீங்க, வேலைக்கு போகலாமான்னு தோணுனா போங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் நம்ம எதுவும் பண்ணாமல் அல்லது இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையுமே அனுபவிக்க தெரியாமல், எனக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குது, எனக்கு இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது, யாரும் என்ன கவனிக்கலை, அந்த தன்னிறக்கம் ஒரு பக்கம் வந்துடுது. அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள் மனசில் வரும்போது ஒரு முன்னேற்றமான சிந்தனை வரமாட்டேங்குது. முன்னேற்றமான சிந்தனை, நாம் என்ன பண்ணலாம், நமக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது, வாழ்க்கையில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, அதை நினச்சி முதல்ல நம்ம சந்தோஷப்படுவோம். இதை தாண்டி நம்மை சந்தோஷப்படுத்திக்க நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். இப்படி கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா, யாருமே எனக்கு என்ன பர்பஸ் இன் லைஃப்னு தேடி தேடி கேட்டு கேட்டு கிடைக்கிற விஷயம் இல்லை. அது நம்ம செய்ய வேண்டியதை நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, நாம் ஏன் பிறந்தோம், நமது பிறப்பின் நோக்கம் என்னங்கிறது தானாகவே நமக்கு தெரிய வரும். இதுதான் உண்மை. செஞ்சு பாருங்கள்.